மாவட்ட பிரதேச குழுக்களில் இருக்கக்கூடிய பல பிரதேச செயலகங்களினுடைய அபிவிருத்தி குழுவினுடைய தலைவராக இருக்கின்றீர்கள். அப்படி இருக்கின்ற போது இந்த விடயத்தில் உங்களுடைய பொறுப்பான செயற்பாடுகளையும் பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். ஒட்டுமொத்தத்தில் இன்று அனுரகுமார திசாநாயக்கவுக்கு செல்லுகின்ற இடமெல்லாம் வரவேற்பும், செல்லுகின்ற இடமெல்லாம் திண்டாட்டமும் ஒரு நெருடலையும் ஏற்படுத்தக்கூடிய விடயம் அரச இயந்திரத்தில் இருக்கக்கூடியது என்றால் யாரும் மறுப்பதற்கில்லை. அதன் ஒரு பகுதிதான் ஆட்டி படைக்கின்றதா போலீஸ் நிலையத்தினுடைய அதிகாரிகளுடைய செயற்பாடு என்ற ஒரு நிலைப்பாடு இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனாலும் கூட மாவட்ட போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகளோடு உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. வெகு விரைவில் சில மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் இதில் குறிப்பிட்ட பிரதேசங்களிலிருந்து வெகு விரைவில் அந்த குறித்த போலீசாரினுடைய வீடியோக்கள் அல்லது பொதுமக்களுடைய புகார்கள், பொதுமக்கள் புகார் கொடுப்பதற்கும் எம்மிடமும் பல புகார்களை வழங்கி இருக்கின்றார்கள். ஆனால் அச்சப்படுகிறார்கள். தாங்கள் அந்த புகாரை கொடுத்தால் உடனடியால் போலீசார் வேறு ஒரு விடயத்தில் தங்களை சிக்க வைத்து அல்லது தங்களை வேறொரு விதமாக மிரட்டி விடுவார்கள் என்ற பொதுமக்கள் சற்று பின்னிக்கின்றார்கள். ஊடகங்களை நம்புகிறார்கள். பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்கின்ற வகையிலும் இந்த தளத்திலே பேசப்பட்ட விடயங்கள் பலவற்றுக்கு அரசு பதிலளித்திருக்கிறது என்கின்ற வகையிலும் இந்த விடயத்தையும் அரசின் கவனத்துக்கு எடுத்து வருகின்றோம். பல குடும்பங்கள் சீரழிகின்றன. பல குடும்பங்களுடைய வாழ்வாதாரங்கள் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. படிக்கின்ற பிள்ளைகள் படிக்க முடியாமல் இருக்கின்றார்கள். போசாக்கின்மையால் பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். அவை அத்தனைக்கும் காரணமாக இருப்பது இந்த கசிப்பு உற்பத்தி, போதை வஸ்து என்பதை யாரும் மறக்க முடியாது. விரைவாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கின்றார்கள் மக்கள். அரசு தரப்பில் இந்த விடயம் தொடர்பில் அரசினுடைய செயற்பாடுகளும் பொதுமக்களால் உன்னிப்பாக அவதானிக்கப்படுகிறது என்று